நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. கண்ணதாசன் வந்து காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம் அப்படின்னு சொல்லுவார். அது ஏன் வந்து ஓவியத்தை சொன்னான்னா, அதை விட புனிதமான கலையே வந்து உலகத்தில் கிடையாது. பட் அந்த கலை வந்து தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு பெருசாக வளரலைன்னு தான் நம்ம சொல்லணும். சந்தானம் எனக்கு 10 ஆண்டுகள் வந்து ஜூனியர். நான் 1959லேருந்து 65 வரைக்கும் படித்தேன். இவர் 10 ஆண்டுக்கு அப்புறம் படித்தவர். மணியம் செல்வன் ஒரு வருஷம் சீனியர். 50 ஆண்டுகளில் ஒரு நவீன ஓவியர். ஆதிமூலத்துக்கு அப்புறம் ஆதிமூலம் வந்து மிகச்சிறந்த நவீன ஓவியர். அவருக்கு அப்புறமா வந்து தன்னுடைய ஓவியத்தை மட்டும் நம்பி வாழக்கூடிய ஒரு மகத்தான மனிதன் இருக்கும். புறவி ஆட்டம் இருக்கும், கரகாட்டம் இருக்கும், காவடி ஆட்டம் இருக்கும். பல்வேறு வாத்திய கருவிகளை வந்து வாசிப்பாங்க இந்த கோயில்களில். அத்தனையும் இவருடைய ஓவியங்களில் இருக்கும். டிசைனிங்கில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தவர். அந்த டிசைனிங்காக நேஷ்னல் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கார். திரைப்படங்கள்லேயும் நடிச்சிருக்கார். முதல்ல வாய்ப்பு கொடுத்தவர் சந்தியா ராகத்தில் பாலு முகேந்திரா அவர்கள். அதுக்கப்புறம் அன்போட தங்கை தமிழரசின்னு ஒரு படத்தில் நடித்தார். பிட்ஸாவில் நடித்தார். கில்லி படத்தில் ஒரு வேஷம் பண்ணியிருக்கார். அது மாதிரி அது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு போர்ட்ரேட் அப்படின்னு வரும்போது ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் வேணும். கரெக்டாக பார்த்தா சந்தானமே ஒரு மிகச்சிறந்த ஒரு போர்ட்ரேட் தான் அவர். அவர் மாதிரி ஒரு எடுப்பான ஒரு நாசி, ஒரு பவர்ஃபுல் கண், அந்த தாடியை பார்த்தா அந்த தாடியில் ஒரு ஆண்மை இருக்கும். தாடியும் இப்போ இதாக பார்த்தா ஒரு புராண காலத்து ஒரு கம்பீரமான வீரன், மாவீரன் மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. அப்படி ஒரு வாழ்ந்த மனிதர். இன்றைக்கி வந்து ஒரு குழந்தை அமெரிக்காவிலேருந்து வருது, ஒரு பொண்ணு எங்கே இருக்குது. சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது எல்லாருக்குமே அப்படி தான், ஓவியர்களும் அப்படி தான். அவருக்கு நிறைய கனவுகளோடு வாழ்ந்தவர். மனைவி உடல்நலம் சரியில்லை. அவர் சடனாக இந்த மாதிரி உடம்பை கவனிக்காமல் புறப்பட்டு போயிட்டார். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் தி ஹிந்துவில் வந்து என்னுடைய காஃபி டேபிள் புக்கில் என்னுடைய மொத்த ஓவியங்களையும் வந்து நான் ஒரு புத்தகமாக போட்டிருந்தேன். அந்த புத்தகத்தை பற்றி ஒரு மதிப்புரை வேணும், விமர்சனம் பார்வை வேணும்னு சொல்லி கேட்டதுனால தி ஹிந்து எழுதி கொடுத்துட்டு ஃபோன் பண்ணிட்டே, சிவா நான் வந்து நிறையா எழுதியிருந்தேன், பட் அவங்க குறைச்சிட்டாங்க. இல்லையா, ஒரு 10 கிலோவில் தான் போட முடியும் அப்படின்னா. போராட்டம் தான் வாழ்க்கை, தமிழ் உணர்வு தான் எனக்கு, தமிழர் நல்லா இருக்கணும், தமிழ் உணர்வு தான் எனக்கு முக்கியம். மக்கள் நலம் பாதிக்கூடிய எந்த விஷயமா இருந்தால் போராட்டம் முதலாக போய் நிற்பார். மீத்தேனாக இருந்தாலும், ஹைட்ரோ கார்பனாக இருந்தாலும், இல்லை கூடங்குளம் பிரச்சனையாக இருந்தாலும், இல்லை ஜல்லிக்கட்டு எதாக இருந்தாலும் பார்த்தா முன்னாடி நின்றுப்பார். அந்த மாதிரி ஒரு போராளியாக வாழ்ந்தவர். வாழும் காலம் கூட தமிழுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் வாழ்ந்துட்டு போயிடண்டான்னு ஒரு வாரம் முன்னாடி சொன்னார். இவ்வளோ சீக்கிரம் புறப்பட்டு போவார்னு நான் நினைக்கவே இல்லை. அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும்.